வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் அம்மா வீடு. கதைக்குள்ள போலாமா? என்ன நித்யா, இப்பதான் போன மாசம் உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வந்த. இப்ப அதுக்குள்ள திரும்பவும் போனோம்னு குதிக்கிற. இப்படி மாசம் 10 நாள் உங்க அம்மா வீட்லயே போய் உக்காந்துட்டா அப்புறம் நான் இங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? ஆபீஸ்ல வேற வேலை சரியா இருக்கு. என்னால வேலைக்கும் போயிட்டு வந்துட்டு வீட்லயும் சமாளிக்க முடியல என்று சலித்து கொண்டு ஆபீஸுக்கு தயாராகி வெளியே வந்தான் பிரதீப். பெட்டியில் துணிகளை எடுத்து வைத்துக் கொண்டிருந்த நித்யா பட்டென திரும்பி அவனை பார்த்தாள். என்ன அப்படி பாக்குற? ஒன்னும் இல்ல, புதுசா என்னவோ கேள்வி எல்லாம் கேக்குறீங்க, அதுதான் பாக்குறேன். ஆ, இத்தனை நாள் போனா போகுதுன்னு அமைதியா இருந்தேன், நீயா திருந்த மாட்டியான்னு. ஆனா இதுக்கு மேல என்னால முடியல நித்யா. என்னங்க, நான் என்ன தப்பா பண்றேன் திருந்துறதுக்கு? என்ன பேசுறீங்க நீங்க என்று அவனை முறைத்தாள். பின்ன என்ன நித்யா, நமக்கு கல்யாணம் ஆகி இப்பதான் 1.5 வருஷம் கூட ஆகல. ஆனா இந்த 1.5 வருஷத்துல இங்க இருந்ததை விட உங்க அம்மா வீட்டுலதான் அதிகமா இருந்திருக்க. உங்க அம்மாவுக்கு பிறந்த நாள், உங்க அப்பாவுக்கு பிறந்த நாள், உங்க அண்ணனுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி, உங்க அன்னைக்கு வளகாப்பு, அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு, இப்படியே ஏதோ ஒரு சாக்கு. சரி, இதெல்லாம் கூட பரவாயில்ல. உங்க வீட்டு மாடு கண்ணு போட்டதை பார்க்க போறேன்னு அதுக்கெல்லாம் போயிட்டு இருந்தா எப்படிமா? அப்பனா எங்க அம்மா வீட்டுக்கே போக கூடாதுன்னு சொல்றீங்களா? இல்லம்மா, இப்படி எல்லாத்துக்கும் போயிட்டு இருந்தா எப்படி? ஏதாவது முக்கியமான ஃபங்க்ஷனோ இல்ல விஷயமோ இருந்தா பரவாயில்ல. இப்ப கூட பாரு, உங்க வீட்டுல அண்ணன் பையன் அத்தன்னு சொல்றான்னு அதை பார்க்க போனோன்னு கிளம்பிட்டு இருக்கிற. இதோ பாருங்க, பொண்ணா பிறந்தா கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் பிறந்த வீட்டுக்கே போக கூடாதுன்னு ஒன்னும் சட்டம் இல்ல. ஏமா, நான் என்ன உன்னை பிறந்த வீட்டுக்கு போக கூடாதுன்னு நான் சொல்றேன்? அதுக்குன்னு இப்படி அடிக்கடி அங்கேயே பெட்டியை தூக்கிட்டு ஓடிட்டு இருந்தா எப்படின்னு தான் கேக்குறேன். ஏங்க, நான் அப்படிதான் போவேன். வேணும்னா நீங்களும் வாங்கல. உங்களை யாரு வேண்டான்னு சொன்னது? அப்ப வேலை? ஆமா, பெரிய கலெக்டர் வேலை பாருங்க. இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை, இல்லைன்னா இருக்கவே இருக்கு எங்க அப்பாவோட 2 கடை. அந்த கடையில ஒண்ணு நீங்க பாத்துக்கோங்க. ஸ்ரீரங்கத்துல அவ்வளோ பெரிய மளிகை கடைய எங்க அம்மாவும் அப்பாவும் பாத்துக்கிறாங்க. மெயின் ரோட்ல இருக்கிற அந்த பழக்கடைய எங்க அண்ணனும் தம்பியும் பாத்துக்கிறாங்க. நீங்களும் அங்கேயே வந்து எங்க அப்பா கிட்ட தொழில கத்துக்கோங்க. உங்களுக்கும் வேணா ஒரு மளிகை கடையை வச்சு கொடுக்க சொல்றேன். என்னம்மா சொல்ற? நான் படிச்சது எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, வேலை பார்க்கறது கெமிக்கல் கம்பெனில. நான் வந்து அந்த மளிகை கடையில என்ன வேலை பார்க்க முடியும்? எல்லாம் பார்க்கலாம். அது என்ன பெரிய கம்ப சூத்திரமா? எங்க அம்மாவே எங்க அப்பா கிட்ட தொழில கத்துக்கிட்டு பாத்துக்கல. இப்ப எங்க அம்மா தான் அங்க எல்லாம் நிர்வாகமும். எங்க அம்மாவை பார்த்தா வேலைக்காரங்க நடுங்குவாங்க. ஆ, அதுதான் தெரியுமே என்று முணுமுணுத்தான். என்ன சொல்றீங்க? பேசாம இந்த 1.5 சம்பளத்தை விட்டுட்டு என் கூட வாங்க, பெரிய தொழிலதிபர் ஆகலாம். அப்ப கூட நீ உங்க அம்மா வீட்டுக்கு போறதை நிறுத்த மாட்ட. முடியாதுங்க என்று பெட்டியை தொப்பென மூடினாள். சரி, ஒன்னு செய்வோம். இதுதான் வழி, வேற இல்ல. நானும் உன் கூடவே வர்றேன். நீ எப்ப திரும்பி வரியோ அப்ப நானும் உன் கூட வந்துடுறேன். என்னால இங்க தனியா அவசப்பட முடியாது. கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி போல ஒரு வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு எனக்கு என்றான். நித்யாவின் முகத்தில் மகிழ்ச்சி பொங்கியது. அப்ப வேலை என்றாள் ஆவலாக. ஆ, அதுதான் நீயே சொல்லிட்டிய, பெரிய கலெக்டர் வேலையான்னு. அப்புறம் என்ன, ஒரு 4 நாள் லீவ் போட்டுட்டு போலாம். என்ன இப்ப? அப்ப சரிங்க என்று அவள் உற்சாகத்தில் துள்ள அன்று இருவரும் ஸ்ரீரங்கம் கிளம்பினர். தனது மகளையும் மருமகனையும் பார்த்த ராஜேஸ்வரி ஓடி வந்து அவளை கட்டிக்கொள்ள பின்னால் விரைந்து சென்றார் நீலகண்டன். ஆமா, பொண்ணு இப்பதான் கல்யாணம் ஆகி போய் மொத பிறந்த வீட்டுக்கு வரா பாருங்க. உங்க அம்மாவும் அப்பாவும் அப்படியே வாசல் வரைக்கும் போய் வர வைக்கிறாங்க என்றாள் நித்யாவின் அண்ணி கோகிலா சதீஷிடம். ஏய், பேசாம இரு, அவங்க காதுல விழுந்துட போகுது என்று சதீஷ் கடகடவன வாசலுக்கு ஓடி சென்று பிரதீப்பின் கையில் இருந்த பேக்கை வாங்கினான். வாங்க மாப்பிள, என்ன அதிசயமா இந்த வாட்டி நீங்களே நித்யாவை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஆமா, எனக்கு ஒரு போன் போட்டிருக்க கூடாது? பாபு கிட்ட வண்டியை கொடுத்து ஸ்டேஷனுக்கு அனுப்பியிருப்பனே. அதுதானே மாப்பிள என்றார் நீலகண்டன். பரவாயில்ல மாமா, அதனால என்ன இருக்கு, உங்களுக்கே வேலை சரியா இருக்கும். இதுல நாங்க வேற எதுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு? அதுதான் ஸ்டேஷன்ல இருந்து கால் டாக்ஸி வச்சுட்டு வந்துட்டோம் என்றான் பிரதீப். ஆமா ஆமா, அது என்னவோ சரிதான். பெரியவனே, நீ கடைக்கு கிளம்பு. சின்னவன் காலையில சரக்கு வருதுன்னு கடைக்கு போயிட்டான். நீ போய் அவனை சாப்பிட அனுப்பு என்றாள் ராஜேஸ்வரி. சரிம்மா என்று கடகடவென உள்ளே சென்றான் சதீஷ்.
இதற்குள் அனைவரும் உள்ளே வர, வாங்க அண்ணா. வாமா நித்யா. என்ன இந்த மாசம் அண்ணனோட வந்துட்ட? பரவாயில்லடிமா, நீ கொடுத்து வச்சவ. அண்ணனுக்கு சொந்த பந்தன்னு யாரும் இல்ல, அங்க ஊராஜ்யம்தான். ஆனா என்ன சொல்லு, கல்யாணம் ஆகி வந்து ஒரு புள்ளைய கூட பெத்தாச்சு. பிரசவத்துக்கு கூட எங்க அம்மா வீட்டுக்கு போகல என்று முகத்தை திருப்பினாள் கோகிலா. அவள் இப்படி கூறியதும் நித்யாவின் முகம் சுருங்கியது. சரியான பொறாம பிடிச்சவ, எப்படி பேசுறா பாரு. நான் எங்க அம்மா வீட்டுக்கு வந்தா இவளுக்கு என்னவா? இவ மூக்க உடைக்கணும் என்று மனதில் கருவிய நித்யா, அதுக்கு என்ன பண்றது அண்ணி, எல்லாத்துக்கும் கொடுப்பன வேணும் என்று கூறிவிட்டு, ஆமா என் மருமக எங்க, அவனை பார்க்கத்தான் வந்தேன் என்றாள். அப்படியா? ஆமா, அவன் முந்தா அண்ணன் பேச்சு கொடுக்கும் போது அத்தன்னு சொன்னான்னு அண்ணன் போன்ல சொல்லிச்சு. அதுதான் என் மருமக என் அத்தன்னு கூப்பிடுறத பார்க்க ஓடியாந்துட்டேன் என்றாள். கோகிலா திரும்பி தனது கணவனை முறைக்க, ஆமா நான் கடைக்கு கிளம்புறேம்மா என்று கடகடவன வெளியே சென்றான் சதீஷ். சரி சரி, உன் மருமக உள்ளதான் துளியில தூங்குறான், வா வந்து பாப்ப. மாப்பிள நீங்களும் வாங்க என்று உள்ளே அழைத்து சென்றாள் ராஜேஸ்வரி. நீலகண்டன் அவர்கள் பெட்டியை எடுத்துக்கொண்டு மாடிக்கு சென்றார். ஆமா, குழந்தை அத்தன்னு சொன்னானா அது ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு பார்க்க வந்தாளாம். எல்லாம் இந்த மனுஷனை சொல்லணும். உன்னா குழந்தை சிரிக்கிறான் முறைக்கிறான் பாக்குறான்னு எல்லாத்தையும் போன்ல உளறது. அவ தான் எந்த சாக்க வச்சுக்கிட்டு இங்க வரலான்னு இருக்காளே. மாசம் 10 நாள் இங்க வந்து உக்காந்துக்கிட்டு இதை பண்ண அதை பண்ண அதிகாரம் பண்ணிக்கிட்டு தின்னுபுட்டு ஊரை சுத்துறதும் போன்ல அரட்டை அடிச்சுக்கிட்டு டிவி பாக்குறதும். பா, இவ்வளவு ஒன்னும் கேக்குறது இல்ல அத்தையும் மாமாவும். ஆனா புள்ள பெத்தவன்னு கூட பார்க்காம என்ன மட்டும் எல்லா வழியும் வாங்குறது. இருக்கட்டும் பாத்துக்கிறேன். இந்த வாட்டி அவ புருஷனையும் இல்ல கூட்டிட்டு வந்திருக்கா, விட்டா ரொம்ப நாள் டேரா போடுவாங்க போல இருக்கு. இவங்களுக்கு ஆக்கி போட்டுக்கிட்டு இருக்க என்னால முடியாது. எதனா சாக்கு சொல்லிட்டு நானும் எங்க அம்மா வீட்டுக்கு போய் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், இல்லனா ஒரு வழி பண்ணிடுவாங்க என்று முனறிக்கொண்டு உள்ளே சென்றாள். 4 நாட்கள் சென்றது. ராஜேஸ்வரியும் நீலகண்டனும் மளிகை கடைக்கு சென்று விட பாபுவும் சதீஷும் பழக்கடைக்கு சென்று கொண்டிருந்தனர். நித்யா 3 வேளையும் சாப்பிட்டு விட்டு மாடியில் டிவி பார்ப்பதும் செல்போனில் தோழிகளுடன் அரட்டை அடிப்பதும் என இருக்க கோகிலாவிற்கு தான் வேலை சரியாக இருந்தது. குழந்தையை பார்க்க வந்திருக்கிறேன் என்று கூறிவிட்டு அவள் அந்த குழந்தையை சற்று நேரம் கூட தூக்கி கொள்ளாமல் அவன் இருக்கும் திசைக்கு கூட வராமல் இருப்பது கோகிலாவிற்கு ஆத்திரமாக இருந்தது. குழந்தைய பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு இப்ப இந்த பக்கம் கூட வர்றதில்ல. இந்த லட்சணத்துல ஊருக்கு கிளம்புறவங்களை கூட இந்த மாமா எனக்கு உடம்பு சரியில்லை, என் பொண்ணு பக்கத்திலேயே இருக்கட்டும்னு நிறுத்தி வச்சுட்டாரு. இனி அவ்வளவுதான், இதுவே சாக்கா வச்சுக்கிட்டு டேரா போட்டுடுவா என்று முனறிக்கொண்டே வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். இதில் எதுவும் தலையிடாமல் தனியாக இருந்த பிரதீப்பிற்கு வீட்டில் இருப்பது மிகவும் போராக இருந்தது. என்ன இவ வந்து 4 நாள் ஆகுது, வீட்டுக்கு கிளம்பலான்னு சொன்னா திடீர்னு வந்து அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை என்ன இருக்க சொல்றாருன்னு சொல்லிட்டா. இப்ப என்ன பண்றது? வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இப்ப தண்டத்துக்கு வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறது ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு. பேசாம நாமளும் கடைக்கு போய் வரலாம், அப்படியே பொழுது போனது போலவும் இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு அன்று காலை நித்யாவிடம் தானும் மளிகை கடைக்கு செல்ல போவதாக கூறிவிட்டு கிளம்பி கொண்டிருந்தான். என்ன மாப்பிள, எங்க கிளம்பிட்டீங்க என்று கேட்டுக்கொண்டு அங்கு வந்தாள் ராஜேஸ்வரி. அத்தை, வீட்டுல இருக்கிறது ஒரே போரா இருக்கு, அதுதான் நானும் உங்க கூட கடைக்கு வரலான்னு இருக்கேன். என்ன மாப்பிள்ள, நீங்க ஆபீஸ்ல வேலை பாக்குறவரு, உங்களுக்கு மளிகை கடையை பத்தி என்ன தெரியும்? அம்மா, அதெல்லாம் அவர் பார்த்துப்பாரு. மளிகை கடையில உட்காந்து பாத்துக்கிறது என்ன பெரிய வேலையா? கூட்டிக்கிட்டு போங்கம்மா, அவர் எல்லாம் பார்த்துப்பாரு என்றாள் நித்யா. ஆனா மாப்பிள்ள வேலைக்கு போக வேண்டாமா? 4 நாள் தான் லீவ் போட்டிருக்கன்னு சொன்னாரே என்றாள் ராஜேஸ்வரி சந்தேகமாக. அதுதானே என்று பாபுவும் ஆச்சரியமாக கேட்டான். அது என்ன பெரிய கலெக்டர் வேலையா பாபு? இன்னும் ஒரு வாரம் வேணா லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டா போகுது, இப்ப என்ன என்றான் பிரதீப் நித்யாவை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டு. அதுதானே, எனக்கும் அப்பா உடம்புதான் முக்கியம், அவர் நல்லா தெரிய எழுந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் என்றாள் நித்யா. சரி மாப்பிள்ள, அதுவும் சரிதான். நீங்களும் சும்மாவே எத்தனை நாளைக்கு தான் வீட்டுல உட்காந்துட்டு இருப்பீங்க? அவருக்கும் உடம்பு முடியாம படுத்து கிடக்காரு, அவருக்கு உடம்பு சரியாற வரைக்கும் நீங்க வந்து கடையை பார்த்துக்கோங்க என்றாள் ராஜேஸ்வரி. நித்யாவிற்கு சந்தோஷம் பிடிபடவில்லை. அனைவரும் அங்கிருந்து சென்றதும் பிரதீப்பிடம் ஓடி வந்தாள். பாத்தீங்களா, நான் சொல்லல, எங்க அம்மா உங்களுக்கு தொழிலை கத்து கொடுத்து அவங்களே அந்த கடை பொறுப்பை உங்ககிட்ட விட்டுடுவாங்க.
அதனால சீக்கிரமா அந்த கணக்கு வழக்கெல்லாம் கத்துக்கோங்க. வேலைக்காரங்களை நல்லா புழிஞ்சி வேலை வாங்குங்க. சாதுவா இருக்காதீங்க. நல்லா அதட்டி கிதட்டி வேலை வாங்கினாதான் எங்க அம்மாக்கு உங்க மேல நம்பிக்கை வரும் என்றாள். சரி நித்யா, நீ சொன்னா நான் செய்ய மாட்டேனா? பாரு எப்படி அசத்துறேன் என்று ராஜேஸ்வரியுடன் சென்றான். நித்யா அவனை சிரித்து கொண்டே வழி அனுப்பி விட்டு வர சதீஷ் பெட்டியை கொண்டு வந்து ஹாலில் வைத்தான். பின்னால் கோகிலா குழந்தையை கையில் தூக்கி கொண்டு வந்து நின்றாள். அண்ணா, என்னண்ணா, எங்க கிளம்பிட்டீங்க நீயும் அண்ணியும் என்றவர்களை சந்தேகமாக பார்த்தாள் நித்யா. நித்யா, உங்க அன்னைக்கு 4 நாளா உடம்பு முடியலையா? ஃபீவர் வர போல இருக்கான். குழந்தைக்கு வேற பால் கொடுக்குறா. அவளுக்கு உடம்பு வந்தா குழந்தைக்கும் அது வந்துடும். அதுதான் அவங்க அம்மா வீட்டுல ஒரு 10 நாள் இருந்துட்டு வரட்டும்னு கொண்டு போய் விட்டுட்டு வர போறேன். அம்மா கூட சரின்னு சொல்லிட்டாங்க. என்னது, ஃபீவர் வர போல இருக்கா? வரல இல்ல, அப்புறம் என்ன? சரியான ஃப்ராடு, நல்லா ஏமாத்துறா. வாயை திறந்தா பொய் என்ற மனதில் கருவிய நித்யா. அதுக்கு இல்லைண்ணா, அப்பாக்கு வேற உடம்பு சரியில்லை, ப்ரெஷர் அதிகமா இருக்குன்னு அவரை பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. அவர்கிட்ட இருந்து பார்த்துக்கணும், வீட்டுல மற்ற வேலைங்களும் பார்த்துக்கணும். இப்ப அண்ணியும் போயிட்டா என்ன பண்றது? அதுக்கு என்ன பண்ண முடியும் நித்யா? அவ குழந்தைய வச்சுக்கிட்டு இத்தனை நாள் பார்த்துக்கலையா? இப்ப நீ தான் இருக்க இல்ல, பார்த்துக்க. வா கோகிலா போலாம் என்று தனது மனைவியை திரும்பி பார்த்து அழைத்து விட்டு பெட்டி எடுத்துக்கொண்டு கிளம்பினான் சதீஷ். நித்யா கோகிலாவை முறைத்து பார்த்து கொண்டிருக்க கோகிலா அவளை பார்த்து கொண்டே அமைதியாக சதீஷின் பின்னால் சென்றாள். அன்று முழுவதும் நித்யாவிற்கு வீட்டில் வேலைகள் சரியாக இருந்தது. மாலை 5 ஓய்ந்து வந்து அமர கேட் சத்தம் கேட்டு கடகடவென வாசலுக்கு ஓடினாள். பிரதீப் அழுக்கிறிய சட்டையுடன் அழுத்து போய் கேட்டை திறந்து கொண்டு உள்ளே வந்து கொண்டிருக்க அவனை பார்த்து அதிர்ந்து போன நித்யா, என்னங்க, என்ன இது சட்டையெல்லாம் அழுக்கா இருக்கு? எங்கேயாவது கீழே கீழே விழுந்துட்டீங்களா என்ன என்று பதறினாள். இல்லம்மா, கடையில வேலை சரியா இருந்தது. இன்னைக்கு கடைக்கு சரக்குலாம் வந்து இறங்குச்சு, அதுதான் எடுத்து அடுக்கி வச்சிட்டு இருந்தேன் என்று உள்ளே வந்து சோஃபாவில் அமர்ந்தான். என்னது, நீங்க அடிக்கனீங்களா? ஏன் ஆளுங்க இல்லையா என்று அவன் பின்னால் கடகடவென ஓடி வந்தாள் நித்யா. இல்லம்மா, ஆளுங்க எல்லாம் இருந்தாங்க. ஆனாலும் அத்தை தான் இந்த வேலையும் கத்துக்கணும், நீங்களும் அவங்க கூட இருந்து எல்லாம் செய்யுங்கன்னு சொன்னாங்க, அதுதான் என்றான். என்னங்க, உங்களுக்கு என்ன தலையெழுத்து? கூலி அழுப்பல எல்லாம் எடுத்து எடுக்க என்று நித்யா அலறி கொண்டு கேட்க, இதுல என்னம்மா தப்பு இருக்கு? நான் கூட மொத இந்த மாதிரி மூட்டை தூக்க ஆரம்பிச்சுதான் இப்ப பெரிய மளிகை கடைக்கு ஓனர் ஆகி இருக்கேன். நாம எப்பவும் வேலைக்காரங்களை மட்டும் நம்பி தொழில பண்ணக்கூடாது. அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு வர முடியலன்னு வெயி, அப்ப நாமளே இறங்கி வேலையை செய்யணும் என்று கூறிக்கொண்டு உள்ளிருந்து மெதுவாக வந்தார் நீலகண்டன். அப்பா, இருந்தாலும் இதெல்லாம் இவருக்கு பழக்கம் இல்லாத வேலை. எல்லாம் போக போக பழகிடுமா என்றார் நீலகண்டன். ஆமா நித்யா என்றான் பிரதீப். பழக்கம் இல்லாத வேலைகள் செய்ததால் மிகவுமே சோர்ந்து போயிருந்த பிரதீப் அன்றிரவு உடல் வலியால் அவதிப்பட்டு கொண்டு படுத்திருக்க அவனை பார்க்க நித்யாவிற்கு சங்கடமாக இருந்தது. பாவம் மனுஷன், ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு சட்ட மடிப்பு கலையாம வேலை பார்த்தவரு இப்போ புதுசா இந்த வேலையை பார்க்கணுன்னதும் அழுத்துட்டாரு என்று அவள் நினைத்து கொண்டிருக்க, மாமா மாமா என்று அழைத்து கொண்டு அங்கு வந்தான் பாபு. என்னடா, அவர் படுத்துட்டு இருக்காரு என்று கூறிக்கொண்டு வெளியே வந்தாள் நித்யா. அக்கா, மாமாவை காலையில சீக்கிரம் கிளம்பி ரெடியா இருக்க சொல்லு, நாங்க நாளைக்கு ஏற்காடு போனோம் என்றான். என்னடா, எதுக்கு? கடைக்கு சரக்கு கொள்முதல் பண்ணணும்க்கா. ஏய், இதெல்லாம் அவருக்கு என்னடா தெரியும்? நீயும் அண்ணனும் தானே போவீங்க. அக்கா, அண்ணன் தான் அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிருக்கு இல்ல, வர 4 நாள் ஆகும். அது வரை கொள்முதல் பண்ணாம இருக்க முடியுமா? அதுதானே என்று கேட்டுக்கொண்டு அங்கு வந்தாள் ராஜேஸ்வரி. அம்மா, அதுக்கு இல்ல, அது எஸ்டேட்டு, அங்கெல்லாம் போனா சிக்னல் கூட கிடைக்காது, சாப்பாடு கூட சரியா கிடைக்காதுன்னு அண்ணன் சொல்லும். ஆமா அப்படிதான், அதுக்கு என்ன இப்ப என்றாள் ராஜேஸ்வரி. இல்ல, அவர் பசி தாங்க மாட்டாரு. இதோ பாரு, சும்மாவே நோகாம நோன்பு கும்பிட முடியாது. சொந்தமா தொழில் பண்ணி முன்னுக்கு வரணும்னா உழைக்கணும், கஷ்டப்படணும். ஏன் உன் அண்ணனும் தம்பியும் கஷ்டப்படல? உன் புருஷனுக்கு மட்டும் என்ன வெட்டியா கௌரவம் பார்த்துக்கிட்டு உழைக்காம உட்காந்தீங்கெல்லாம் சாப்பிட முடியாது, உழைச்சாதான் சோறு என்று கூறிவிட்டு உள்ளே சென்றாள். நித்யாவின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. பெரிய இவங்க என் வீட்டுக்காரருக்கு என்ன தலையெழுத்தா? இவங்க வீட்டுல வெட்டியா உட்காந்து சாப்பிட
அவர்கிட்ட படிப்பு இருக்கு, வேலை இருக்கு. நாங்க என்னவோ தண்டத்துக்கு இங்க வந்து உக்காந்தது போல இல்ல பேசுறாங்க என்று முனறி கொண்டு அங்கு வந்து கட்டிலில் தொப்பென அமர்ந்தாள். என்னம்மா, ஏன் இவ்வளவு கோவம் என்று கேட்டுக்கொண்டு மெல்லமாக எழுந்தமர்ந்தான் பிரதீப். பின்ன என்னங்க, அம்மா என்ன பேசுறாங்க பாத்தீங்களா என்று அவள் கூறுவதற்குள் எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்த. அவங்க என்ன தப்பா பேசுறாங்க? சும்மாவே உட்கார வச்சு யாராவது நமக்கு சோறு போடுவாங்களா? அதுதான் அவங்க சொல்லிட்டு போறாங்க. என்னங்க நீங்களும்? நீ பேசாம இருமா. நாம தான் இங்க வேலை பார்த்துட்டு உங்க அப்பா அம்மா கிட்டயே பொழைச்சிக்கலான்னு வந்துட்டோம் இல்ல. இப்ப நீயும் ஆசை போல அம்மா வீட்லயே இருக்க. அப்புறம் என்ன, நான் பாத்துக்கிறேன். பேசாம படு. காலையில ஏற்காடு போகணும், என்னை எழுப்பி விடு என்று படுத்து கொண்டான். நித்யா அமைதியாக அமர்ந்திருந்தாள். 4 நாட்கள் சென்றது. நித்யாவிற்கு மனதில் பதட்டம் ஒட்டி கொண்டது. பாவம் மனுஷன், எப்படி இருக்காரோ என்னவோ, பசி தாங்க மாட்டாரு. அங்க சாப்பாடு கிடைச்சதோ இல்லையோ, தூங்கினாரா கொண்டாரான்னு கூட தெரியல. எதனா கேட்கலன்னா போன் கூட போகல, சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரியான காட்டுக்குள்ள போய் மாட்டியிருக்காரு போல இருக்கு. எல்லாம் என் தலைவிதி. பாவம், பழக்கம் இல்லாத வேலையை பார்த்துக்கிட்டு எனக்காக கஷ்டப்படுறாரு. அந்த பாபு பையன் மட்டும் மறுநாளே வந்துட்டான் கடையை பார்த்துக்கணும்னு. அவருக்கு தான் இதெல்லாம் தெரியாது இல்ல. இவன் கூட இருந்தா என்ன, எதனா கேட்டா அம்மாவும் அப்பாவும் ஆரம்பிச்சிடுவாங்க. எனக்கும் இங்க வேலை பெண்டு நிமிருது. இந்த அன்னிக்காரி வேற போய் அவங்க அம்மா வீட்டுல உக்காந்துக்கிட்டா என்று கோபத்தோடு டிவி ஆன் செய்ய, எப்படி இருந்த நானு இப்படி ஆகிட்டேன் என்ற விவேக் காமெடி ஓடிக்கொண்டிருக்க நித்யாவின் முகம் சுருங்கியது. 4 நாட்கள் கழித்து வாடி வதங்கி சோர்ந்து போய் வீட்டிற்கு வந்த பிரதீப்பை பார்த்து அதிர்ந்து போனாள் நித்யா. ஏங்க, என்னங்க, அந்த பாபு பையன் மறுநாளே வந்துட்டான், நீங்க மட்டும் எதுக்கு அங்கேயே தங்கிட்டீங்க என்றாள். என்னம்மா செய்ய சொல்ற, அவனுக்கு கடையில வேலை இருக்குன்னு வந்துட்டான். வாங்க போன சரக்க கிட்ட இருந்து நாம தானே வாங்கியாக்கணும். அதுதான் என்னை விட்டுட்டு வந்துட்டான். சரிங்க, அங்க சாப்பாடு எல்லாம் கிடைச்சுதா? எங்க நித்யா, உள்ள ஒன்னும் வசதி இல்ல. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் வறுக்கு வறுக்குன்னு அந்த சப்பாத்தியை தான் சாப்பிடுறாங்க. எல்லாரும் வேற ஊர்ல இருந்து வந்த ஆளுங்க. அவங்களுக்கு பாஷையும் புரியல, ஒன்னும் புரியல. அவங்க முதலாளி எங்கேயோ வெளியூர் போயிட்டாராம். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் சரக்கு கொடுக்க முடியும்னு சொல்லி என்னை தங்க சொல்லிட்டாங்க. பாபும் என்னை விட்டுட்டு வந்துட்டான். அங்க இடமும் சரியில்லை, ஒரே காடு. ராத்திரியில கொசு தொல்லை வேற, சாப்பாடு வேற சரியில்லாம தூக்கமே வரல. ரொம்ப அவதிப்பட்டுட்டேன். சரிம்மா, நான் சரியா தூங்கி 4 நாள் ஆகுது. நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன் என்று கட்டிலில் சென்று படுத்து கொண்டான். சரிங்க, நீங்க தூங்குங்க, அதுக்குள்ள நான் வாய்க்கு ருசியா சமைச்சிடுறேன் என்றாள் நித்யா. மாப்பிள மாப்பிள, கடைக்கு கிளம்பலையா என்று ரூம் வாசலில் நின்று குரல் கொடுத்தாள் ராஜேஸ்வரி. அம்மா, அவர் இப்பதான் டயர்டா இருக்குன்னு படுத்தாரு. இப்பதானே வந்தாரு, இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கட்டுமே. எனது ரெஸ்டா? என்னம்மா நீ, இது என்ன கவர்மெண்ட் வேலையா லீவ் போடுற ரெஸ்ட் எடுக்கிறேன்னு? இன்னைக்கு கடையில 2 பசங்க வேற வரலையாம். வியாபார நேரத்துல இவங்க வேற கல்யாண காட்சின்னு லீவ் போட்டுட்டு என் உயிர் எடுக்கிறாங்க. இந்த சமயத்துல மாப்பிள்ளையும் வரலன்னா நான் என்ன பண்றது? அவர் எழுந்து சாப்பிட்டு கிளம்பி வர சொல்லு. அம்மா, இதோ பாரு நித்யா என்றவள் ஏதோ கூற வாயெடுக்க, சரியத்த, இதோ நான் கிளம்பிட்டேன் என்று சட்டை போட்டு கொண்டு வெளியே வந்தான் பிரதீப். வாங்க சீக்கிரம் என்று கூறிவிட்டு வெளியே சென்றாள் ராஜேஸ்வரி. அனைவரும் கிளம்பியதும் தனது தந்தைக்கு டிஃபன் கொடுத்து விட்டு சோஃபாவில் வந்து அமர்ந்தாள் நித்யா. பாவம் மனுஷன், ஒரு வாய் நிம்மதியா கூட சாப்பிட முடியல. அப்படி என்ன வேலை? இவர் என்ன வேலைக்காரரா? ரொம்பதான் அதிகாரம் பண்றாங்க. அவரு சாப்பிடாம நான் மட்டும் எப்படி சாப்பிட்றது? பேசாம ஒண்ணு செய்வோம், சாப்பாடு செஞ்சு சூடா அவருக்கு நானே கடைக்கு கொண்டு போறேன் என்று மணலில் நினைத்து கொண்டு கடகடவென காரசாரமாக சாப்பாடு செய்து கொண்டு கடைக்கு கிளம்பினாள். காரை விட்டு இறங்கி கடகடவென அவள் உள்ளே செல்ல அங்கே தெரிந்த காட்சியை பார்த்து அதிர்ந்து போனாள். ராஜேஸ்வரி கல்லாவில் அமர்ந்து கொண்டு பிரதீப்பிடம் ஏதோ கோபமாக பேசிக் கொண்டிருக்க பிரதீப் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். அவன் அருகே அரிசி கொட்டியிருந்தது. வாடிக்கையாளர்கள் அனைவரும் அவனை பரிதாபமாக பார்த்து கொண்டிருந்தனர். என்ன மாப்பிள்ள, நீங்க இவ்வளவு தத்தியா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. 10 நாளா பொட்டெல்லாம் கட்ட கூட கத்துக்கலனா எப்படிதான் நீங்க இவ்வளவு பெரிய கடையை கவனிப்பீங்க? ஒரு 5 கிலோ அரிசியை ஒழுங்கா கட்ட தெரியாது? எல்லாத்தையும் இப்படி கீழே கொட்டி வச்சுக்கிட்டு போங்க அந்த பக்கம். நாளையில இருந்து இந்த பக்கம் வரவே வேண்டாம். தண்டத்துக்கு உட்காந்து வீட்டுல சாப்பிடுங்க, அதுக்குதான் நீங்க லாயக்கு
என்று ராஜேஸ்வரி கத்தி கொண்டிருக்க பொங்கி வந்த கோபத்தில் அங்கு சென்ற நித்யா கையில் இருந்த பேக்கை தொப்பென கீழே வைத்தாள். அம்மா, போதும் நிறுத்துங்க. அவர் ஒன்னும் உங்ககிட்ட கூலி வேலை பாக்குறவர் இல்ல, இந்த வீட்டு மாப்பிள்ள. அந்த மரியாதையோட பேசுங்க. நானும் தான் பாக்குறேன், அவர் ஆளாளுக்கு மாடு போல வேலை வாங்குறீங்க. அவர் என்ன படிப்பு படிச்சிருக்காரு தெரியுமா? இப்ப போனா கூட அவர் ராஜாவாட்டம் உக்காந்தே சம்பாதிப்பாரு. அவருக்கு பழக்கம் இல்லாத வேலையை பார்த்துக்கிட்டு கஷ்டப்படுறாருன்னா யாருக்காக? எல்லாம் எனக்காக. போதும். அம்மா வீடு, அண்ணன், தம்பி, அப்பா, பாசன்னு நான் அவமானப்பட்டதெல்லாம். நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, எனக்காக அவர் ஏன் அவமானம் பண்ணோம்? நாங்க போறோம். என்னங்க, என்ன மன்னிச்சிடுங்க. எதுவுமே இருக்கிற இடத்துல இருந்தாதான் மதிப்புன்னு நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நாம நம்ம வீட்டுக்கே போவோம் வாங்க என்று பிரதீப்பின் கையை பிடித்து தரதரவனை இழுத்து கொண்டு சென்றாள். அன்று இரவு சென்னை ட்ரெயினில் பிரதீப்பும் நித்யாவும் பயணம் செய்து கொண்டிருக்க நித்யா அவன் தோள்களில் சாய்ந்து கொண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாள். என்னம்மா, எதுக்கு அழுதுட்டு இருக்கிற? அதுதான் நம்ம வீட்டுக்கு போறோம் இல்ல, ஏன் சங்கடப்படுற என்று அவள் தலையை ஆசையாக கோதினான் பிரதீப். ஏங்க, என்னை மன்னிச்சிடுங்க. அம்மா வீட்டுக்கு கல்யாணம் ஆன பொண்ணுங்க போக வேண்டியதுதான். அதுக்காக மாசம் 10 நாள்னு அங்கே போய் தங்கிட்டு இருந்தா அங்க அவங்களுக்கு மட்டும் இல்ல, அவளோட புருஷனுக்கும் மரியாதை இருக்காதுன்னு நான் இப்பதாங்க புரிஞ்சுக்கிட்டேன் என்றாள். இப்பயாவது புரிஞ்சுதே, அது வர சந்தோஷம் என்று சிரித்தான் பிரதீப். ஆமாங்க, நாம அங்க போனதும் என்ன பண்ண போறீங்க? வேலைக்கு போறேன். அதுதான் உங்க வேலை இப்ப இல்லையே. யாரு சொன்னது? நான் லாங் லீவ் தான் போட்டிருக்கேன். நாளைக்கே போய் நான் திரும்ப டியூட்டியில ஜாயின் பண்ணிடலாம். நித்யாவின் முகத்தில் சந்தோஷம் பொங்க அவனை இருக்க பிடித்து கொண்டாள். பிரதீப்பின் செல்போன் ஒலித்தது. இருமா, ஒரு முக்கியமான கால் வருது, இங்க சிக்னல் வராது, நான் அங்க போய் பேசிட்டு வரேன் என்று போனை எடுத்துக்கொண்டு கதவின் ஓரம் சென்று நின்று கொண்ட பிரதீப் அதை ஆன் செய்து, அத்தை சொல்லுங்க அத்தை என்றான். எதிர்முனையில் வீடியோ காலில் ராஜேஸ்வரி குடும்பத்தோடு பேசிக் கொண்டிருந்தாள். மாப்பிள்ள, ட்ரெயின் கிளம்பிடுச்சா? இப்பதான் அத்தை கிளம்பிச்சு. சரி மாப்பிள்ள, பத்திரமா போயிட்டு வாங்க. ஆமா, நித்யா எப்படி இருக்கா? எங்க மேல இன்னும் கோவமா தான் இருக்காளா? பிரதீப் சிரித்தான். ஆமா அத்தை, ஆனா கூடிய சீக்கிரம் சரியாகிடும். பரவாயில்ல மாப்பிள்ள, நீங்க நிம்மதியா இருந்தா அது போதும் என்றாள் ராஜேஸ்வரி. அத்தை, உங்க எல்லாருக்கும் நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. என்ன மாப்பிள்ள நீங்க நன்றி அது இதுன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? இது எங்க கடமை. நாங்க சின்ன வயசுல இருந்தே எங்க பொண்ணு கிட்ட பொறுப்பா புத்தி சொல்லி வளர்த்துருக்கணும். ஆனா ஒரே ஒரு பொண்ணாச்சேன்னு செல்லமா வளர்த்துட்டோம். அது இப்படி உங்களை சங்கடப்படுத்தோன்னு நாங்க எதிர்பார்க்கல. நீங்க ஊருக்கு கிளம்பி வரும்போது எல்லாம் எனக்கு விவரமா சொன்னதுக்கு அப்புறம்தான் நாங்க எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டோம். அவளை நாங்களே எந்த அளவுக்கு எடுத்திருக்கோன்னு. கல்யாணம் ஆகி போன பொண்ணு இன்னும் நம்ம கைக்குள்ளேயே இருக்கட்டும்னு பொண்ணை பெற்றவங்க நினைக்கிறது தப்பு. அவளை போன இடத்துல சுதந்திரமா நிம்மதியா வாழ விடணும். அப்பதான் அவ புருஷன் கூட அவங்க ஆளுங்க கூட அவ பழக முடியும். அதை விட்டுட்டு பொண்ணு நம்ம கிட்ட வந்தா போதுன்னு சேர்த்து வச்சுக்கிட்டா இப்படிதான் ஆகும். ஆனாலும் அத்தை, நீங்க நடிச்ச நடிப்பு இருக்கே, அதுதான் அல்டிமேட் என்று சிரித்தான் பிரதீப். போங்க மாப்பிள்ள, அன்னைக்கு எல்லாரும் எதிர்க்கவும் உங்களை அப்படி பேசுறதுக்கு நான் ரொம்ப சங்கடப்பட்டேன் என்று வெட்கப்பட்டாள் ராஜேஸ்வரி. உங்களை அப்படி பேச வைக்க நான் பட்டதுதான் ரொம்ப பெரிய கஷ்டம் என்று சிரித்தான் பிரதீப். ஆமா மாப்பிள்ள, நித்யா உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரேன்னு நான் உங்களுக்கு போன்ல சொன்னதால தான் நீங்களும் அதை சரியா பயன்படுத்திட்டீங்க என்றார் நீலகண்டன் சிரித்து கொண்டு. ஆமா மாமா என்றான் பிரதீப். மாமா, அது மட்டும் இல்ல, எங்க அக்கா நான் என்னவோ உங்களை ஏற்காடு எஸ்டேட்ல தனியா விட்டுட்டு வந்துட்டேன்னு ரொம்ப வருத்தப்பட்டா. உண்மையில நம்ம 2 பேரும் அங்க ஏசி ரூம் எடுத்து தங்கிக்கிட்டு ஜாலியா ஊரை சுத்திட்டு வந்தோன்னு அவளுக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான் என்று சிரித்தான் பாபு. அனைவரும் கலகலவன சிரிக்க, அண்ணா, நித்யா என்ன ரொம்ப தப்பா எடுத்திருப்பா இல்ல அவளை தனியா விட்டுட்டு போனதுக்கு என்றாள் கோகிலா அமைதியாக. இல்லம்மா, நீ மட்டும் என்ன, உங்க அம்மா அப்பாக்கு குழந்தை இல்லையா? இவ மாசம் 10 நாள் வந்து உக்காந்துக்கிட்டு உன்னை அதிகாரம் பண்ணா யாருதான் சும்மா இருப்பாங்க சொல்லு? உன் கஷ்டம் என்னன்றது எனக்கும் புரிஞ்சுது. அதனாலதான் நான் உன்னை உங்க அம்மா வீட்டுக்கு போக சொன்னேன். சதீஷ் மச்சான் கிட்ட கூட வலுக்கட்டாயமா நான் கூட்டிட்டு போக சொன்னேன் என்று சிரித்தான். ஆமா மாப்பிள்ள, அதனாலதான் என் மருமக அருமை எனக்கும் புரிஞ்சுது என்றாள் ராஜேஸ்வரி.
எப்படியோ எல்லாம் நல்லபடியா நடந்ததே, அது போதும் என்றார் நீலகண்டன். என்னங்க, என்ன பண்றீங்க என்று அவனை தேடிக்கொண்டு அங்கு வந்தாள் நித்யா. டக்கென போனை ஆஃப் செய்த பிரதீப், ஒன்னும் இல்லம்மா, என் ஃப்ரெண்டு தான் போன்ல பேசினா. எனக்கு ப்ரமோஷன் கொடுக்க ஆபீஸ்ல பேசிட்டு இருக்காங்களாம். நான் மேனேஜராக போறேன் என்றான் பிரதீப் சிரித்து கொண்டு. அப்படி போடு, எங்க அம்மாக்கு போனை போடுங்க, முதல்ல இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லணும் என்றாள். எதுக்குமா? இப்படி மேனேஜரா ஆக போற என் புருஷனை எங்க அம்மா இன்னைக்கு என்ன பேச்சு பேசினாங்க, இது அவங்க கிட்ட சொல்ல வேண்டாமா? ஏய், என்ன நீ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அவங்க அப்படி சொல்லலன்னா நீ இப்படி மாறி இருப்பியா சொல்லு என்றான் பிரதீப். அதுவும் சரிதான் என்று அவன் தோளில் சிரித்து கொண்டே சாய்ந்தாள். இத்துடன் அம்மா வீடு கதை முற்றும். உங்களுக்கான எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நெப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.